அதனால் திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் வந்து நேற்று ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூவில் சொன்னீங்க, ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ, இல்லை மோடி அவங்க நிறையா பண்ணியிருக்காங்கப்பா, அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் மெமோரியல் கட்டியிருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, எனக்கு சித்தாந்தத்தில் தான் வேறுபாடுங்கிறீங்க. இன்னைக்கு நீங்கள் அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். திமுக அரசு கூட வேண்டாங்கண்ணா, சரி எதுக்கு உங்களுக்கு தர்ம சங்கட கூட்டணியில் இருக்கிறீங்க, முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்க, உங்கள் பக்கத்தில் நான் வந்து உட்கார்றேன். ஓகே அண்ணா, சமூக நீதிங்கிற தயவு செஞ்சு திராவிட இயக்கத்துக்குள்ள அடைக்க வேண்டாங்க அண்ணா. அண்ணா திராவிட இயக்கத்துக்குள்ள மயக்கூடாது. அதாவது ஒரு மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்காங்க 27%. நான் பயன்பெற்றிருக்கேங்கண்ணா. நான் ஓப்பன் கேட்டகரி ஐபிஎஸ் ஆனா கூட என்னோட கேடர் அலோகேஷன் ஓபிசியில் வந்திருக்கு, ஸ்டார்னு போட்டிருப்பாங்க. ஓப்பனா வந்துட்டோம். கேடர் அலோகேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஓபிசி வேகன்சி 1, எஸ்சி வேகன்சி 1 அந்த மாதிரி போடுவாங்க. அதில் நான் பயன்பெற்றிருக்கேன். அப்போ மண்டல் கமிஷனுடைய ரிசர்வேஷன் வந்ததுல நானும் ஒரு பயனாளி, நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அதே போல தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்ததில் நான் பயன்பெற்றிருக்கேன். இன்னைக்கு நம்ம சமூக நீதியை பொறுத்தவரை எங்கேயுமே நான் குற்றம் சுமத்தலைங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சியில் சமூக நீதி இருக்கு, 100% இருக்கு. கிடைத்த வாய்ப்புல எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை கொண்டு வந்திருக்கோம். நான் சொல்வது, நீங்க அதையெல்லாம் மறந்துட்டீங்க, தாண்டிட்டீங்க. அறிஞர் அண்ணாவை பத்தி 67, 69 விடுவாங்கண்ணா. கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய முதல் 2 ஆட்சியை விடுவோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய எல்லா ஆட்சியும் விட்டுருவோம். புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை விட்டுருவோம். நான் சொல்வது, இன்னைக்கு நீங்க எங்க ஆரம்பிச்சு நீ குடும்ப ஆட்சியா மாத்தி வச்சிருக்கீங்க, எங்க ஆரம்பிச்சு கரப்ஷன் கவர்மெண்டா மாத்திருக்கீங்க. இதை கேள்வி கேட்டாலும் கூட நீங்க சமூக நீதி ஏன் பேசுறீங்கன்னு தான் நான் சொல்றேன். சமூக நீதி நீங்க கொடுத்தீங்களா? கொடுத்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சா? பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சு. எல்லாரும் கொடுத்தாங்க. 89ல கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு பேச்சு சொல்ற கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்க. பாரதிய ஜனதா கட்சியும் சமூக நீதி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு ஆட்சி தான் நான் சொல்றேன். போதுமாங்கண்ணா? நன்றிங்க அண்ணா, தேங்க்யூ அண்ணா. டாபிக்கை தாண்டி எங்கெங்கயோ போயிட்டோம். அண்ணா 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 சாரிங்க அண்ணா, கடைசிங்க அண்ணா. அண்ணா, நம்முடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை எல்லா நம்முடைய சகோதரர்களுக்கும் மறுபடியும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாளைக்கு காலையிலங்கன்னா நானும் வந்து நம்முடைய பாதிரிகள் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சர்ச்சில் காலையில் ஸ்பெஷல் மாஸில் நானும் பங்கேற்கிறேங்கன்னா காலையில் 8:30 மணிக்கு. எனக்கு மிட் நைட் மாஸ் போக வேண்டும் என்கின்ற ஆசை. பட் மிட் நைட் மாஸ் வந்தீங்கன்னா இடையூறு உங்களால் ஏற்படும் என்று சொன்னதுனால காலையில் 8:30 மணி மாஸுக்கு போகிறேன். சர்ச்சுக்கு போகிறேங்கன்னா முழு மாஸில் பங்கேற்க போகிறேன். அதை செய்ய வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஒரு ஆசை. பிரைவேட்டாக பண்ணுறேன், இந்த முறை பப்ளிக்கில் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதற்கு பாதிரிகள் அவர்களும் அனுமதி கொடுத்து நீங்களும் வந்து எங்களோட கொண்டாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாளை பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறோம். அது முடிச்சு நம்முடைய வாஜ்பாய் அவனுடைய 100வது பிறந்த நாள் விழா, அந்த நிகழ்வு அடையாறு நடக்க இருக்கு. அதற்கும் பத்திரிகை நண்பர்கள் வந்து கலந்து சிறப்பிக்க வேண்டும். நன்றிங்க. இப்பவே சர்ச் பேரை சொன்னா போய் மிரட்டிடுவாங்க. வேற எது இல்லைங்கண்ணா. ஆனா காலையில சாந்தோம் சர்ச்சில் இருப்பாங்கண்ணா 8:30 மணிக்கு. அவங்க ஸ்பெஷல் மாஸ். தேங்க்யூ. கிஷோர் ஏங்கண்ணா.